வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்னைக்கு எப்படி போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பார்க்கலாம் வாங்க. மத்தியானத்துக்கு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக இது சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, சிக்கனும் ப்ரானும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதான் நான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. இந்த சண்டே லாஸ்ட்டு சண்டே விலாகோட கண்டினியூஷன் இது. ஸோ பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டேன். தண்ணி வச்சு கொஞ்சோண்டு உப்பு போட்டாச்சு. நான் சாதத்துக்கு எப்பயுமே கல் உப்பு தான் போடுவேன். குழம்புக்கு சாதத்துக்கெல்லாம் கல் உப்பு போட்டுட்டு பொரியலுக்கு மட்டும் ஏதாவது ட்ரையாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் தூள் உப்பு யூஸ் பண்ணுவேன். ஸோ அடுப்பெல்லாம் கழுவி விட்டுருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு சாதம் வச்சாச்சு. அடுப்பில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ஸோ அந்த சைட் கேப்பில் பார்த்திங்கன்னா சிக்கனை கழுவிடலான்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ சிக்கன் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டு வந்தாங்க, 1 kg வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் குழம்பாட்ட தான் பண்ணலான்னு எடுத்தேன். ஃபஸ்ட்டு கிரேவியாட்டம் பண்ணலான்னு நினச்சேன். பட் கொஞ்சம் தண்ணி அதிகமாக போனனால சிக்கன் கொஞ்சம் குழம்பாவிட்டே இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஏன்னா கிரேவி கூட சில நேரத்தில் டக்குன்னு தீந்துடும். ஆனால் குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும், நம்மளுக்கு நெக்ஸ்ட் டே வரைக்கும் இருக்கும். சரி, ஏன்னா சிக்கன் 1 kg வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அதனால சரி நெக்ஸ்ட் டே வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பண்ணியிருந்தேன். சிக்கன் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் கிரேவி தான் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிச்சது கிரேவி தான். குழம்பு எனக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வராது. ஸோ கிரேவியாட்டே பண்ணிடுறது. அதுக்கப்புறம் ப்ரானும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ப்ரானை நல்லா அந்த இதெல்லாம் வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு இது பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அதனால் ஃபஸ்ட்டு சிக்கனே பண்ணிடலாம் அப்படின்ட்டு சிக்கன் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரான் நல்லா கழுவிக்கிட்டேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிக்கிட்டு நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா அலசிக்கிட்டிங்கன்னாவே அந்த அழுக்கெல்லாம் போயிடும். நீங்கள் அந்த ப்ரானில் இருக்க அந்த வேஸ்டேஜ்லாம் எடுத்தால் மட்டும்தான் நல்லா க்ளீன் ஆயிரும். இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் ப்ரான் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பட் இருந்தாலும் டேஸ்ட் வைஸில் நல்லாயிருக்கும். ப்ரான் ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது, சன்னுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது. ஸோ ப்ரான் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிட்டோம். எப்போ ப்ரான் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு கிரேவி தான் பண்ணுவேன். இந்த டைம் சிக்கனும் கூட வாங்கிட்டு வந்திருந்ததுனால நான் ப்ரானை ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ சிக்கன் குழம்புக்கு ஃபஸ்ட்டு நல்லா ஆயில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எப்பயுமே கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். சாதாரணமாக பொரிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே முக்கால்வாசி கடலை எண்ணெய் யூஸ் பண்ணால் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. நல்லெண்ணையும் ஹெல்த்தி. பட் அதே சமயத்தில் கடலை எண்ணெயும் நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப ஹெல்த்தி. எனக்கு தெரிஞ்சு சன்ஃப்ளவர் ஆயிலை விட கடலை எண்ணெய் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளை தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டாச்சு. ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இதுக்கு மட்டன் குழம்புக்குன்னா சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். பட் சிக்கன் குழம்புக்கு பெரிய வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்புறம் வரமிளகா போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகா போட்டால் நல்லா இருக்காது. அதனால் வரமிளகா போட்டுக்கிட்டேன் சிக்கன் குழம்புக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு நல்லா எண்ணெயிலே ஒரு 2-3 டைம் பரட்டிக்கோங்க. நான் சிக்கன் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணல. பட் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதில் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறப்ப தான் நல்லா உடம்புக்கும் ஹெல்த்தி, அதே நேரத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால். அதுக்கப்புறம் கேர்டு ஒரு கப்பு ஆட் பண்ணியிருப்பேன். ஒரு சின்ன கப் அளவுக்கு கேர்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஸ்பைசஸ் பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா பவுடர் ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
மிளகாய்த்தூள் வந்து உங்களோட விஷ் தான். ரொம்ப காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து காஷ்மீரி ரெட் மிளகாய்த்தூள் தான் கொஞ்சோன்னு போட்டிருக்கேன். போட்டு நல்லா ஒரு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணலாம். அப்புறம் விசில் போட்டுட்டேன். நல்லா ஒரு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அளவுக்கு ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு ஊற்றிட்டு மூடி வச்சுட்டேன். விசில் போட்டாச்சு உப்பெல்லாம் போட்டு. இது பார்த்திங்கன்னா ப்ரான் வந்து செய்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 கப்பு வந்து கார்ன் பவுடர் போட்டிருக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்பு வந்து அரிசி மாவு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் உப்பு எல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதை வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. நல்லாயிருக்கும், நல்லா ஊறிடும். இதில் வந்து நீங்கள் நல்ல கோட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா நல்லா ஃபுல்லும் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மைதா மாவு வந்து ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் நல்லா கோட்டிங் கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களோட இஷ்டம்தான். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் நல்லா கோட்டிங் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஊறிடும் மைதா மாவுலாம் ஆட் பண்ணிங்கன்னா. ஸோ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் வந்து பொரிக்க போகிறேன். ஸோ நல்லா ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக வச்சுக்கிட்டு பொரிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா மொறுன்னு வரும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பும் அதே நேரத்தில் வந்து நல்லா வெந்துருச்சு. ஒரு 3-4 விசில் விட்டால் போதும். ஏன்னா சிக்கன் வந்து ரொம்ப 4 விசிலுக்கு மேலெலாம் விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். அதனால் வந்து ஒரு 3-4 விசில் தான் வச்சுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ சைடில் வந்து ப்ரான் போட்டு நல்லா பொரிச்சுக்கிட்டேன். நல்லா இருந்தது. எங்களோட லஞ்ச் வந்து ஃபுல்ஃபில்லாக இருந்தது இந்த தடவை. ப்ரானும் வந்து ஃப்ரை பண்ணேன். எனக்கு என்னென்னா ப்ரான் வந்து ஃப்ரை பண்ணனாலே என்னமோ தெரியல, ரொம்ப பிடிச்சிருந்தது. எக்ஸ்ட்ரா 2 பீஸே சாப்பிட்டாச்சு. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் மதக்க டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி டே வந்து சிக்கன் குழம்புல தான் போச்சு. நைட்டில் வந்து இது தோசை தான் ஊற்றிருந்தேன். பட் வந்து இட்லி செய்யணும்னு நினச்சேன். பட் மாவு இல்லை. ஸோ டைம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் 6 ஆச்சு. கீழே வந்து மாப் போட்டு கொடுத்துருந்தாங்க ஹஸ்பண்ட் தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கும் அந்த ஒர்க்கை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து படுத்துருந்தேன், ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே அம்மா நான் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேம்மா. அந்தாம்மா ஓகேவா? என்ன ரொம்பனே ஃபஸ்ட் ஹோம் லெட்டர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் இது பார்த்துட்டு விநாயகர் இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. நிறையா இருந்துச்சு. அவர் பண்ணுற அந்த சேட்டைகள் அதெல்லாம் போட்டிருந்தது பார்க்க செமையாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அதையே பார்த்துட்டு இருந்தேன், அந்த ஷோவே பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. விநாயகர் பற்றி அந்த இதெல்லாம் ஸ்டோரிஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. விநாயகரும் பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்து முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆக போகுது. ஸோ இப்போ தான் வந்து என்னோடய லஞ்ச் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ லஞ்சுக்கு இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன்னா பாவக்காய் குழம்பு பண்ணியிருந்தேன். ஸோ டிவி பார்த்துக்கிட்டே வந்து நான் சாப்பிட்டுட்ருக்கேன். என்ன சாப்பிட்றேன்னு காமிக்கிறேன். ஸோ என்னோடய லஞ்ச் பிளேட் தான். பாதி சாப்பிட்டேன். ஆக்சுவலாக வந்து பாவக்காய் குழம்பு பண்ணியிருந்தேன். பாவக்காய் நல்லா பிசைஞ்சி வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ பாவக்காய் வந்து காக்காமல் இருக்கிறதுக்கு அந்த அந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு வந்து புளி நல்லா கரைச்சி ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். இது வந்து காலையில் செஞ்ச தோசை. ஸோ காலையில் செஞ்ச ஒரு தோசை மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதையும் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ இந்த சாதம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன். என்னோடய பிளேட்டு தான். ஸோ என்னோடய லஞ்ச் பிளேட் இன்றைக்கி தான். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு சைடில் பார்த்தீங்கன்னா விசில் சவுண்டு வருதுல்ல. ஸோ அது வந்து டீ போடுறதுக்காக வச்சுருக்கேன். பால் கொஞ்சம் சூடு பண்ணணும்.
பால் சூடு பண்ணிட்டு குடிக்கணும். ஸோ கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்குது, பாத்திரம் விளக்குறது இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன நான் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இது வந்து சண்டேவோட விலாகோட கண்டினியூஷனு. ஸோ போன சண்டே எடுத்தது. ஸோ அதுலேருந்து கண்டினியூஷன் வந்து இது வந்து இந்த டேயில் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன். அதில் எங்கள் மாதிரி டீ குடிக்கிறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சாப்பிட்றேன். பாவக்காய் குழம்பு ரெசிபி வந்து உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ணுறேன் அடுத்த டைம் பண்ணுறப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா டீ டைமு. ஸோ ஸ்ட்ராங்காக ஒரு டீயை வந்து குடிச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணலாம். ஸோ குடிச்சு முடிச்சுட்டு அடுத்த ஒர்க்கை பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீ குடிச்சு முடிச்சுட்டு அடுத்த ஒர்க் பண்ணோம். டிவி பார்த்துட்ருக்கேன். ஏதாவது ஒரு சேனல்ஸ் போட்டு அதை ரிலாக்ஸ்டாக உட்காந்து பார்க்குறது. அது பார்க்குறப்பமே நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஆஃப் மைண்ட் கிடச்சிரும். சேனல்ஸ் பார்ப்பேன், இல்லைனா ஏதாவது படம் ஏதாவது புதுசாக போட்டிருந்தாங்கன்னா பார்ப்பேன், இல்லைனா செலக்டட் மூவிஸ் எடுத்து பார்ப்பேன். நம்மளோட ஓல்டு மூவிஸில் ஏதாவது ரொம்ப ஓல்டு கிடையாது, ரொம்ப ஓல்டு மூவிஸ் நான் வந்து அதிகமாக வாட்ச் பண்ண மாட்டேன். ஸோ மிடில் அந்த 90s அந்த இதுக்குள்ளே அதுக்கும் கொஞ்சம் ஒரு 2000 அந்த மாதிரி இயரில் பார்க்குற மூவிஸ்லாம் பார்ப்பேன். அந்த மாதிரி சாங்ஸ் தான் மோஸ்ட்லி எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்டுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சின்சான் பற்றி சொல்லி ரொம்ப நாள் ஆகுது வீடியோவில். பிகாஸ் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து இப்போது ரீசெண்டாக நான் வந்து சேனல்ஸ் அதிகமாக பார்க்குறதுனால வந்து என்னமோ தெரில, சின்சானுக்கு வந்து நான் டைம் கொடுக்கறதில்ல. ஸோ இப்போது வந்து மறுபடியும் வந்து சின்சான் மூவிஸ் சின்சான் எபிசோட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அந்த சேனல் இருக்கிறதுனால என்னமோ தெரில, முன்னாடி வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து அதை பார்க்காமே இருந்தேன். பட் வந்து அந்த சின்சானை வந்து நான் மறந்ததில்லை. பட் வந்து அது கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருந்தேன். ஸோ அந்த பீரியட் வந்து என்னன்னு தெரியல, சேனல்ஸே பார்த்துக்கிட்டே இந்த மாதிரி டைம் போயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து சேனல்ஸ் அந்த ஹங்கம்மா சேனல் அதாவது சின்சான் பார்த்து இப்போ ரிப்பீட்டடாக போட்டு பார்க்குறேன். ஸோ என்னோடய ஃபேவரட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பார்க்குறப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா அதை வந்து அப்படியே வந்து குறைச்சிரும். ஸோ அது வந்து உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, இல்லை எதுவும் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் வந்து மைண்டில் வந்து ஸ்ட்ரெஸ் எப்பயுமே வச்சுக்கூடாது. எனக்கு வந்து ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால தான் வந்து நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்காகவே வந்து நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது பார்க்குறது, மைண்டை சேஞ்ச் பண்ண பார்ப்பேன். இப்போ நம்ம குறிப்பிட்டு வந்து ஹாப்பினஸ் கொண்டு வரணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரி ஏதாவது வந்து சின்ன சின்ன விஷயம் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த விலாகை வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல விலாகோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ டீ குடிச்சு முடிச்சுட்டு டீ ஸ்ட்ராங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு, எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு டீ. ஸோ டீயை குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போ டைம் பாருங்கள். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 ஆக போகுது. இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து சன்னை கூட்டிகிட்டு வர்றது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரிப்பீட்டடாக போகிற மாதிரி தான் போவோம். என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு தான் போதும் இனிமேல். ஸோ இந்த விலாகில் வந்து உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்லாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே வந்து எனக்கு எப்படி போச்சுன்னா ஓரளவுக்கு போச்சு, ஸ்மாராக போச்சு. பட் வந்து கொஞ்சம் வந்து அப்பப்போ ஏதாவது வந்து மனசு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது இடையூறுகள் வந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதை கிராஸ் பண்ணி வந்துட்டேன். ஸோ இந்த டேவை எப்படியோ பீஸ்ஃபுல்லாக வந்து ஓட்டிடலாம். ஸோ இன்னொரு டே விலாகோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்கள் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக வந்து இந்த சோஃபாவில் வந்து இந்த உட்கார சோஃபாவில் வந்து ஃபுல்லுமே வந்து ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன். மடித்து வைக்கிறதுக்கு மடித்து வைக்காமையே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருப்பேன் இந்த இதில். இன்றைக்கி தான் பார்த்தா இன்றைக்கி ஒரு 3-4 டேஸாக வந்து சேர் வந்து காலியாக இருக்குது, மடித்து வச்சாச்சு. ஸோ அதனாலே எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் பண்ணி முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாப்பினஸ் வந்து மைண்டில் வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக. சின்ன சின்ன வேலை தான், ஆனால் அது செஞ்சு முடித்தோடனே எனக்கு வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒரு வேலை சில்லி மேட்ருக்கெலாம் வந்து நான் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிறேன்னா, இல்லை சில்லி திங்ஸ் தான் நான் ரொம்ப லைக் பண்ணி பண்ணுறேன்னா, இல்லை அவ்வளோதான் இதோ தெரியல. அது மாதிரி பண்ணுறப்போ ஒரு சின்ன விஷயமும் பிடிச்சி பண்ணுறப்போ அது வந்து அந்த டேவே வந்து ஃபுல்லாக ஹாப்பியாக போகும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. Until then, take care. Bye. Thanks for watching my video, friends. Like, comment, share and subscribe my videos. Bye.